வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:6. அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுவரையும் ஆண்டவரே உம்மை நான் அறிந்து கொள்ளவில்லை. இதுவரை ஆண்டவரே நீர் யார் என்பது எனக்கு தெரியாது. நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இப்போ நீங்க யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்ன்றத நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் அங்க கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவனை ஒரு மனிதன் சந்திக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தனிப்பட்ட விதத்துல ஒரு மனிதனோடு கூட தொடர்பு ஏற்படும் போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அவன் என்ன செய்யணும், அவனுடைய ஆசை என்ன, அவனுடைய விருப்பம் என்ன, அவன் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நான் இருந்த ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் இல்ல ஆண்டவரே, நீங்க தான். நீங்க என்ன சுத்தமா இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்ய. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.